intersection of two linked list. So ரெண்டு linked list இருக்கு. You are given two linked list. இந்த two linked listடும் ஒரு பாயிண்ட்ல intersect ஆகுது. ஸோ இந்த intersection point கேட்குறாங்க. ஸோ இந்த intersection point எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, one thing is find the length of this list. இது 5. Find the length of this list. இது 6. இதோட டிஃபரன்ஸ் என்ன? 1. கரெக்டா? அப்போ எது பெருசோ அதை மட்டும் 1 மூவ் பண்ணிக்கணும், ஒரு நோட் மூவ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாயிண்டர் ஈக்குவலாக வந்துருச்சா? இப்போ ஒன்று ஒன்றா மூவ் பண்ணணும். இது இங்கே மூவ் பண்ணணும், இது இங்கே மூவ் பண்ணணும், இது இங்கே மூவ் பண்ணணும், இது இங்கே மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணும்போது ரெண்டு பாயிண்டரும் சேமாக வந்துச்சு அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி சேமாக இல்லை அப்படின்னா எண்டு வரைக்கும் போயிடும், அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல எண்டில் வரும்போது தான் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ how to code this? Coding is simple. First என்ன பண்ணணும்னா, you have to get the length of first node. Get length ஒரு ஃபங்க்ஷன் போட்டேன், அதை லூப் அடித்து லென்த்தை கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். லூப்பில் ஃபுல்லாக லூப் அடிச்சு. ஓகே, get the length of second node. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு நோடு வந்து லென்த் எம் இல்லை, அந்த எம் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு நோடையும் ஸ்வாப் பண்ணிடுறேன், ரெண்டு லிஸ்ட்டையும் ஸ்வாப் பண்ணிடுறேன். எம்மையும் என்னையும் ஸ்வாப் பண்ணிடுறேன், லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரெண்டுத்தையுமே ஸ்வாப் பண்ணிடுறேன். ஸோ எப்போதுமே பெரிய லிஸ்ட் வந்து லிஸ்ட் 1 தான் இருக்கும். அதுக்காக தான் இது, ரைட்டா? அதுக்கப்புறம் இப்போ எம் தானே அதிகம், எம் என்னை விட அதிகமாக இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா தள்ளி போயிட்டே இருக்கிறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரைக்கும் உன்னுடைய ஃபஸ்ட் நோடு இது மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், கரெக்டாக இது ஒன்று தான் அதிகம். ஸோ இங்கே இது மூவ் ஆகி இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த இது நல்லா இருக்கக்கூடாது, லிஸ்ட்டு 1 லிஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டாக? ஸோ ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அந்த வேலை நல்லாவும் இருக்கக்கூடாது. அது வரைக்கும் என்ன பண்ணுறேன், ஒரு நோடாக போகிறேன். எப்போ ஈக்குவலாக இருக்கோ பிரேக்காக வெளியே வந்துடுமா? பிரேக்காக வெளியே வந்தால் லிஸ்ட் 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் நல்லாகி பிரேக்காக வெளியே வந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். சிம்பிள், ரைட்? ஸோ இந்த மாதிரி இப்போ காமன் கோடாக இருந்தால் அதை ஃபங்க்ஷனில் போடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது இப்போ இங்கே இந்த ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. எது வந்து சப்போஸ் ஃபஸ்ட்டு நோடு சின்னதாக இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட் நம்ம கேஸில் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும்ல, அப்போ செகண்ட் லிஸ்ட் ஃபஸ்ட் லிஸ்ட் ஆகிடும், ஃபஸ்ட் லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் ஆகிடும். we'll always go through the first list. Correct? Okay, இப்போ one more way of solving the problem என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிஸ்ட்டில் இப்படி போயிட்டே இருக்கிறேன். ஓகே, இதுலேயும் இப்படி போயிட்டே இருக்கிறேன், ஒன்று ஒன்றா இப்படி போயிட்டே இருக்கிறேன். ஓகே, இது நல்லில் போகும்போது இந்த நோடு எங்கே இருக்குன்னா, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், ஒரு நோடு தான் டிஃப்ரென்ஸ். அப்போ இது லாஸ்ட் நோடில் இருக்கும். ஓகே, இப்போ லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் பாயிண்டர் 1, திஸ் இஸ் பாயிண்டர் 2. ஸோ பாயிண்டர் 1 நல்லில் போகும்போது பாயிண்டர் 2 இங்கே இருக்கும். கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன், நல்ல இருந்துச்சுன்னா இந்த பாயிண்டர் 1 தூக்கி இங்கே போட்டுக்கிறேன். ரைட்டு? அதுக்கப்புறம் நான் இது நல்ல, இப்போ பாயிண்டர் 2 நல்லாச்சுன்னா இந்த பாயிண்டர் 2 தூக்கி இங்கே போட்டுக்கிறேன். ரைட்? இப்போ ஒரு நோடு கம்மியாக இருக்கா? அடுத்த வாட்டி லூப்பில் இது ஒரு நோடு இங்கே வரும்போது இது நல்லா, இது இங்கே போயிருக்குமா? இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா? அதுக்கப்புறம் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போகும்போது சேம் ஆகிடும். கரெக்டா? ஸோ இது எப்படி இது பண்ணுறது? when you write the code, you have list node L1 is equal to head A, comma L2 is equal to head B. Okay, while எவ்வளோ list 1 வந்து list 2க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அது வரைக்கும் நான் லூப் அடிச்சுட்டே போகிறேன். ஓகே, லிஸ்ட் 1 என்ன இருக்கும் அப்படின்னா, லிஸ்ட் 1 வந்து list 1 not equal to null.
நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கு, லிஸ்ட் ஒன் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்குன்னா லிஸ்ட் ஒன் வில் கோ டு லிஸ்ட் ஒன் டாட் நெக்ஸ்ட். அப்படி இது லிஸ்ட் ஒன் நல்லுக்கு போயிடுச்சுன்னா லிஸ்ட் ஒன் என்ன ஆகிடும், இன்னொரு ஹெட்டுக்கு அசைன் பண்ணிடணும், விச் வில் பி ஹெட் பி. அதே மாதிரி லிஸ்ட் டூ எதா ஆகும்னா லிஸ்ட் டூ நல்லா இல்லாத வரைக்கும் லிஸ்ட் டூ டாட் நெக்ஸ்ட். எப்போ லிஸ்ட் டூ நல்லா ஆகுதோ அது ஹெட் ஏக்கு போயிடும். கரெக்டா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ லூப் படிச்சுட்டே வருதா, இப்போ நமக்கு லிஸ்ட் ஒன் இருக்கா, லிஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஆகிடும். நல்லா ஆகும்போது லிஸ்ட் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். கரெக்டா? கரெக்ட். ஸோ அப்போ லிஸ்ட் ஒன் நல்லா ஆகும்போது எங்கே போகணும், லிஸ்ட் ஒன்று ஹெட் பி இங்கே வந்துடுமா, ஸோ லிஸ்ட் ஒன் இங்கே வந்துடுமா. ஓகே, இப்போ என்ன ஆகும், லிஸ்ட் டூ நல்லுக்கு வரும், லிஸ்ட் டாட் நெக்ஸ்ட் நல்லுக்கு வரும். ஓகேவா? அடுத்த வாட்டி பண்ணும்போது லிஸ்ட் ஒன் என்ன ஆகும், இங்கே வரும். லிஸ்ட் டூ என்ன ஆகும், நல்லா இருக்குல்ல, நல்லா இருந்தால் என்ன ஆகும், நாட் ஈக்குவல் நல்லா இருந்தால் ஹெட் ஏக்கு போயிடும். இப்போ லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ சேம் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ட்ராவல்ஸ் ஆகி போகுமா, அப்போ ஈக்குவல் ஆகிடுமா. இந்த இடத்துல ஈக்குவல் ஆனால் நம்ம என்ன ஆகிடும், நாட் ஈக்குவல் வரைக்கும் தான் லூப் போடுற. ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா just return list 1. Let's try to run this and see. Oh, accepted. Okay, all the test case passed.